ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஜிகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதிகளும் உட்பிரிவுகளும் பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சட்டம் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பகுதி 1 அப்படிங்கிறது இந்திய பகுதிகள், புதிய மாநிலங்கள் உருவாக்கம், மாற்றுதல். இதனுடைய விதிகள் 1 to 4 வரைக்கும். பகுதி 2 இந்திய குடியுரிமை, இதனுடைய விதிகள் 5 to 11. பகுதி 3 அடிப்படை உரிமைகள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, எதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 to 35 இதனுடைய விதி. பகுதி 4 அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அது எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா விதிகள் 36 to 51. பகுதி 4A அடிப்படை கடமைகள், இதனுடைய ஆர்டிகிள்ஸ் 51A. அடுத்ததாக பகுதி 5 பார்க்க போகிறோம். பகுதி 5ல் மத்திய அரசில் ஒவ்வொரு தலைவர்களுடைய விதிகள் பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவர் அவருடைய விதி பார்த்தோன்னா 52 to 151. துணை குடியரசுத் தலைவர் அவருடைய ஆர்டிக்கிள் 52 to 62. மத்திய அமைச்சர் மற்றும் பிரதமர் விதி 63 to 73. அட்டர்னி ஜெனரல் அரசு தலைமை வழக்கறிஞர் அவருடைய விதி 76. பாராளுமன்றம் 79 to 123. உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன சரத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 124 to 147. தலைமை தணிக்கையாளர் அப்படிங்கிறவங்க 148 to 151. இது ஃபுல்லும் பகுதி 5ல் கொடுக்குற மத்திய அரசில் நடக்கிற எல்லா விதிகளையும் பற்றி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, எத்தனை விதிகள்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாநில அரசு. இப்போ பார்த்தது மத்திய அரசு, நெக்ஸ்ட்டு மாநில அரசு. மாநில அரசு 6. இல்லை ஃபஸ்ட்டு ஆளுநருடைய விதிகள் பார்த்தோன்னா 152 to 237. ரெண்டாவது மாநில அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் 152 to 162. அட்வொகேட் ஜெனரல் அவங்களுடைய விதிகள் 163 to 167. சட்டமன்றம் 165வது சரத்து. உயர் நீதிமன்றத்துக்கு எத்தனாவது சரத்துனா 214 to 232. துணை நீதிமன்றத்துக்கு 233 to 237. மத்திய அரசுக்கு பகுதி 5, மாநில அரசுக்கு பகுதி 6. அவருடைய விதிகள் ஆர்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க.